வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நடைபெறும் கௌரவ கொலைகளுக்கு அதிமுக அரசுதான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். படுகொலை செய்யப்பட்ட தலித் இளைஞர் சங்கரின் உடல் பலத்த பாதுகாப்புடன் சொந்த ஊரில் அடக்கம். முன்னதாக உடலை அடக்கம் செய்ய மறுத்தவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை அதிமுக அரசு முறையாக வழங்கியிருந்தால் தற்கொலை நிகழ்வுகளை தடுத்திருக்க முடியும். உண்ண உணவு கொடுக்கும் விவசாயி கடனுக்காக உயிரையே மாய்த்துக் கொள்ளும் அவலம் தமிழகத்தில் உள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் விமர்சனம். ஜல்லிக்கட்டு மீதான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பதில் மனு தாக்கல் செய்ய 6 வார அவகாசம் கேட்டு மத்திய அரசு கடிதம். தமிழகம் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவக்கம். 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வில் பங்கேற்பு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் நடைபெறும் கௌரவ கொலைகளுக்கு அதிமுக அரசுதான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிகள் இல்லையடி பாப்பா என பாரதியார் பாடினாலும், சாதிகளை ஒழித்திட தந்தை பெரியார் போராடினாலும், தமிழகத்தில் சாதிக்காக சண்டையிடும் காலம் போய் கொலை செய்யும் நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக சாதிக்காக கௌரவ கொலை செய்யும் கொடூர நிலை தமிழகத்தில் தற்போது நிலவி வருவதாக தெரிவித்துள்ள கேப்டன், தர்மபுரி இளவரசன், சேலம் கோகுல்ராஜ் ஆகியோரின் கொலைகளை தொடர்ந்து உடுமலை சங்கர் தற்போது கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இந்த கொடூர நிகழ்வை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கௌரவ கொலைகள் நடைபெறவில்லை என்றும், அதற்காக தனிச்சட்டங்கள் இயற்ற தேவையில்லை என்றும் சட்டமன்றத்தில் பதிலளித்த அதிமுக அரசுதான் இந்த கொலைக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள கேப்டன், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருந்தால் பட்ட பகலிலே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் நடு சாலையில் இப்படிப்பட்ட கொலை சம்பவம் நடந்தேறி இருக்குமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையினரின் கண்ணெதிரே இந்த நிகழ்வு நடந்தேறியுள்ளதாகவும், உடனடியாக கொலையாளிகளை பிடிக்க காவல்துறை எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் கூறுவதாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இந்த கொலை நிகழ்வில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு நின்றுவிடாமல், இதுபோன்ற கொலைகள் இனியும் நடைபெறா வண்ணம் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் சகோதரர்களாக அன்பு காட்டி வாழ்ந்து வருகிறார்கள் என்று தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், ஆனால் ஒரு சில சாதி அமைப்புகளும் அவர்களுக்கு பின்புலமாக இயங்கும் அரசியல் கட்சிகளும் தான் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தமிழக அரசு இது போன்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கேப்டன், தமிழகத்தில் சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்றும், சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக தொண்டாற்றுவதில் தேமுதிக உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக மக்களாகிய நாம் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்துடன் இருப்போம் என்கின்ற உறுதியை ஏற்றுக்கொள்வோம் என்றும் தனது அறிக்கையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். உடுமலைப்பேட்டையில் படுகொலை செய்யப்பட்ட தலித் இளைஞர் சங்கரின் உடல் பலத்த பாதுகாப்புடன் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் குமரலிங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். தலித் வகுப்பைச் சேர்ந்த இவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த கௌசல்யா என்பவரை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இவர்களது திருமணத்திற்கு பெண்ணின் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் உடுமலைப்பேட்டையில் மர்ம நபர்கள் 3 பேர் சங்கர் கௌசல்யா இருவரையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டினர். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியது. இந்த கோர தாக்குதலில் சங்கர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கௌசல்யா பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார்.
இதனிடையே சங்கரின் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் சங்கரின் தந்தையிடம் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கியதுடன் பிரேத பரிசோதனை செய்து அவசரமாக அவரது உடலை சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்றனர். காவல்துறையினரின் இந்த அராஜகத்தை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாதி சார்ந்த ஆவண கொலைகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் வரும் 16ஆம் தேதி அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அனைத்து கட்சி பிரமுகர்கள் தெரிவித்தனர். அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுமதிக்கப்பட்டது. இந்த உடற்கூறு அந்த அரசு காவல்துறை அதிகாரிகள் அந்த பிரேதத்தை அடையாளம் காட்டுவதற்காக வற்புறுத்தினார்கள். எங்களுடைய அனைத்து இயக்கங்களும் அந்த பெற்றோரிடம் பேசி உரிய இழப்பீடும் அவர்களை அந்த குற்றவாளிகளை தமிழக அரசு காவல்துறை உடனடியாக கைது செய்வதாக அறிவித்தார்கள். அறிவித்ததன் பேரில் பிரேதத்தை அடையாளம் காட்டினோம். அடையாளம் காட்டிய உடனே உடற்கூறு ஆய்வை முடித்துவிட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு அவசரமாக அந்த உடலை காவல்துறை அதிகாரிகள் அந்த வேனில் எடுத்து சென்று விட்டார்கள். இந்த குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யாமல் மாறாக அந்த குற்றவாளிகளை தப்பிப்பதற்காக வேண்டி உடனடியாக இந்த உடலை கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள். காவல்துறையுடைய இந்த செயல் என்பது கண்டனத்திற்குரியது. சட்டத்தை இயற்ற வேண்டிய காவல்துறை இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய காவல்துறை இந்த உடலை அவசரமாக எடுத்துட்டு போய் இன்னைக்கு அடக்கம் பண்ணிருக்காங்க. இந்த செயல் அரசியல்வாதிகளாலும் இந்த காவல்துறையாலும் கண்டிக்கத்தக்க செயல் தான். இதனிடையே சங்கரின் சொந்த ஊரான குமரலிங்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட அவரது உடலை அடக்கம் செய்ய மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அங்குள்ள இடுகாட்டில் சங்கரின் உடல் உறவினர்கள் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் நள்ளிரவு அடக்கம் செய்யப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. 12,053 பள்ளிகளைச் சேர்ந்த 10,72,185 மாணவ மாணவியர் இந்த தேர்வை எழுத உள்ளனர். தனித் தேர்வர்களாக 48,564 பேரும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3,371 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாவட்டத்தில் 574 பள்ளிகளில் இருந்து 53,159 பேர் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் 298 பள்ளிகளைச் சேர்ந்த 17,041 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களுக்காக 48 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர திருச்சி, பாளையங்கோட்டை, சென்னை புழல் சிறையில் உள்ள 250 கைதிகளும் மாற்றுத்திறனாளிகளும் தேர்வு எழுத சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தேர்வில் முறைகேட்டை தடுக்க அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்களை கண்காணிக்க 6,600 பறக்கும் படையை தேர்வுத்துறை அமைத்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசின் அரசாணையை ரத்து செய்ய கோரி விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு சார்பில் 6 வார கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கி கடந்த ஜனவரி 8ஆம் தேதி புதிய அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டது. இந்த அரசாணைக்கு எதிராக விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு பிறப்பித்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது. இதனால் இந்த ஆண்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய 6 வார காலம் கூடுதல் அவகாசம் வேண்டும் என மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி உறுதி. சிறு வெங்காயத்தின் விலை கடும் வீழ்ச்சி. ஏற்றுமதி செய்ய மாநில அரசு முன்வராததால் நஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக விவசாயிகள் கண்ணீர். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை அதிமுக அரசு முறையாக வழங்கியிருந்தால் விவசாயிகளின் தற்கொலையையும் அவர்கள் மீதான தாக்குதலையும் தடுத்திருக்க முடியும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
மேலும் உண்ண உணவு கொடுக்கும் விவசாயி தான் பெற்ற கடனுக்கு தனது உயிரையே மாய்த்துக் கொள்ளும் நிலைதான் தமிழகத்தில் உள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக ஆட்சியில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்திலும், அதிலும் குறிப்பாக தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகளின் எண்ணிக்கையில் அடுத்த இடத்திலும் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அதிமுக அரசு விவசாயிகளின் நலனுக்கான வளர்ச்சி திட்டங்களை முறையாக செயல்படுத்தி இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா என கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்ட விவசாயி பாலன் டிராக்டருக்காக வாங்கிய கடன் தொகையில் 2 தவணைகள் செலுத்தாமல் இருந்தமைக்காக காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள கேப்டன், அதற்கு காரணமான காவல்துறையினரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியதையும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அரியலூர் மாவட்ட விவசாயி அழகர் டிராக்டருக்காக வாங்கிய கடனில் 3 தவணைகள் செலுத்தாமல் இருந்தமைக்காக அவமானப்படுத்தப்பட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளது அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்ததால் அது அனைவருக்கும் தெரிய வந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிமுக அரசின் மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதை குறிப்பிட்டுள்ள கேப்டன், இதுபோன்ற நிலையில்தான் தமிழகத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் உள்ளதாகவும் அவர்களின் இன்னல்கள் வெளியே தெரிவதில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் இதுதான் இன்றைய விவசாயிகளின் உண்மையான நிலை என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளும் தேசிய வங்கிகளிலும் விவசாயிகளுக்கு உரிய முறையில் கடன் வழங்கப்பட்டிருந்தால் தனியார் நிதி நிறுவனங்களிடம் கடனுக்காக கையேந்தும் நிலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன், விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை அதிமுக அரசு முறையாக வழங்கியிருந்தால் விவசாயிகளின் தற்கொலையையும் அவர்கள் மீதான தாக்குதலையும் தடுத்திருக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா பொன்னியின் செல்வி என்று பட்டப்பெயர் சூட்டிக்கொண்டால் மட்டும் போதாது என்றும், அதற்கு ஏற்றாற்போல் விவசாயிகளின் நலனில் சிறிதாவது அக்கறை காட்டியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நமது நாட்டில் விவசாயிகள் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ள கேப்டன், அதற்கு உதாரணம்தான் 9,000 கோடி ரூபாய் கடனை பெற்ற விஜய் மல்லையா சுகபோகமாக எந்தவித இடையூறும் இல்லாமல் வெளிநாடு பறக்கிறார் என்றும், அனைவருக்கும் உண்ண உணவு கொடுக்கும் விவசாயி தான் பெற்ற கடனுக்கு தன் உயிரையே மாய்த்துக் கொள்ளும் நிலைதான் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விஜய் மல்லையாவிற்கு ஒரு நியாயம், ஏழை விவசாயிக்கு ஒரு நியாயமா? இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளதா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிக்கொள்ள கேப்டன், இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் அதற்கு துணையாக வந்த குண்டர்கள் மீதும் காவல்துறையினர் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்து இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் தடுத்திட வேண்டும் என்றும், மேலும் தற்கொலை செய்து கொண்ட விவசாயியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தியுடன் நடைபெற்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் சென்னை திரும்பிய ராஜேஷ் லக்கானி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக கூடுதலாக துணை ராணுவ படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி அப்போது தெரிவித்தார். டெல்லியில் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்கு எவ்வளோ துணை ராணுவம் கொடுக்கறது அதை பற்றி அவர் ஆய்வு நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, அது மற்ற மாநிலத்திலேருந்து எப்படி இங்கே கொண்டு வருது, ட்ரெயின் மூலமாக அல்லது ஏர் மூலமாக அவங்க கொண்டு வர்றதுக்கு அதை பற்றி பிளான் செய்யப்பட்டது. நமக்கு கடந்த ஆண்டு 240 கம்பெனி கிடைச்சது, மீன்ஸ் கடந்த அசம்பிளி எலெக்ஷனில். அதோட கூடுதல் நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சில நாட்களே அவங்க முடிவு பண்ணி நம்மக்கிட்ட சொல்லுவோம். சாம்பார் வெங்காயத்தின் விலை கிலோவிற்கு 10 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையாவதால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சிறு வெங்காயத்திற்கு நல்ல விலை கிடைத்ததால் தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பென்னாகரம், பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறிகளுக்கு அடுத்தபடியாக சிறு வெங்காயம் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வந்தனர். 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கி நடவு செய்த வெங்காயத்தின் விலை தற்போது சரிவடைந்துள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர்.
மேலும் கிலோ 10 ரூபாய்க்கு கூட வியாபாரிகள் வாங்க முன் வராததால் தாங்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். மிளகாய் எடுத்து 70 ரூபாய் கிலோ எடுத்தது இப்ப விற்கிறது 10 ரூபா வாங்குது. ஆள் வெட்டி 5 நாள் ஆகுது. அப்படி காஞ்சிட்டு இருக்குது. இன்னும் தண்ணியில ஒன்றும் டேங்கில் வாங்கி தான் இந்த தண்ணியே வருஷம் நம்ம தண்ணி இல்லாதனால வருஷத்தில் தண்ணி டேங்க் ஒரு டேங்க் 700 ரூபா கொடுத்தா வாங்கி தண்ணி விட்டதுக்கு அதே விளைஞ்சி நீங்கள் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இது அரசாங்கம் ஏதோ மேலேடு ஏற்றுமதி விட்டுருந்தா கூட 10 விளைஞ்சி சமாளிச்சிக்கலாம். அது ஒன்றும் இல்லை. இது ஒரு அரசாங்கமாக ஒரு உதவி பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மழை இல்லாத நேரத்தில் டிராக்டர் ஒன்றுக்கு 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை கொடுத்து தண்ணீர் பாய்ச்சிய நிலையில் பெரிய அளவில் நஷ்டத்தை தாங்கள் சந்தித்துள்ளதாக அவர்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் சிறு வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய அரசு முன்வந்திருந்தால் இழப்பை சரி செய்திருக்கலாம் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள மயிலத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது. வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சியளிக்கும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான பங்குனி உத்திர விழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியதை அடுத்து மூலவருக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் தங்க கவசம் அணிந்து மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோல் ராமநாதபுரத்தில் உள்ள வழிவிடு முருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் கலை மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் கிராமிய இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டு சென்றனர். கள்ளக்குறிச்சி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை அடுத்த அம்மை அகரத்தைச் சேர்ந்த மின் ஊழியர் அன்பரசனின் மகன் பாலமுருகன் அருகில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இன்று காலை வகுப்பறையில் உள்ள பெஞ்சில் உட்காருவதில் பாலமுருகனுக்கும் சக மாணவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது சக மாணவர் தள்ளிவிட்டதில் அருகிலுள்ள பெஞ்சில் பாலமுருகன் மோதியதாக கூறப்படுகிறது. இதில் பின்தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் பாலமுருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காத்தால ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து படிச்சுட்டு இருக்குள்ள என்ன பசங்க என்ன சண்டை பிடிச்சிட்டானு தெரியலைங்க. எதால அடிச்சானா தெரியல. அடிச்சோடனே பிள்ளைக்கு இங்கே ஸ்கூல்லே உயிர் போயிடுச்சுங்களா. அடுத்து எங்க பையனுக்கு 10வது இந்த ஸ்கூல்லே குருநாதன் சொல்லி படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும்னு இங்க இருக்க வாதியார் சொல்லியிருப்பாங்களா. சொன்னோடனே எங்க பையன் பூந்து அடிச்சு அம்மா தம்பி பருமா அடிச்சு போட்டாங்க, மூக்காலே நிறைய வருதுமான்னு சொன்னான். பிள்ளைக்கு அப்படியே கைகாலாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. பிள்ளை இங்கேயே முடிஞ்சிருச்சு. அடுத்து சும்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கொண்டு வந்துட்டாங்களா. அடுத்து நான் வாதியாருங்களை காலில் வீந்துட்டு கத்துனேன். ஒன்றும் இல்லை நான் நெட்டாக சஞ்சி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறேன் அப்படின்னு அங்கே கொண்டு போன உடனே டாக்டர் வந்து முன்னாடியே பார்த்துட்டு பிள்ளைலாம் உயிர் இல்லை கொண்டு போங்கன்ட்டாங்க. இதனையடுத்து பாலமுருகனுடன் தகராறில் ஈடுபட்ட சக மாணவர்கள் கௌதம், ஆகாஷ் ஆகியோரிடம் தலைமை ஆசிரியர் கௌசல்யா, கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிமுகவினர் வைத்த விளம்பர பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகளை அழிக்காமல் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆங்காங்கே அதிமுகவினர் விளம்பர பேனர்களை வைத்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்த பின்பு சுவரொட்டிகளை அழிக்க வேண்டும் என அறிவித்துள்ள நிலையில் ஆங்காங்கே பேனர்களை அகற்றாமல் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட பொன்மார் ஊராட்சியிலும் நாவலூர் ஊராட்சியிலும் அதிமுகவினர் எழுதிய சுவரொட்டிகளும் விளம்பர பேனர்களும் அகற்றப்படாமல் உள்ளது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதை தேர்தல் அதிகாரிகள் அகற்றி அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழும்பியுள்ளது. அவிநாசி அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அவிநாசி அருகே வைத்தியன் குட்டையைச் சேர்ந்த தன்ராஜ் பத்மாவதி தம்பதிக்கு கடந்த 9 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகிய நிலையில் ஆதிகேசவன் என்ற மகனும் அபிநயா என்ற மகளும் இருந்தனர். இந்த நிலையில் கருத்து வேறுபாட்டால் தன்ராஜை விட்டு பிரிந்த மனைவி பத்மாவதி குழந்தைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்தார். அப்போது உக்கரத்தைச் சேர்ந்த குமரேசன் என்பவருக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் தனது கணவர் தன்ராஜுடன் சேரப்போவதாக கள்ளக்காதலன் குமரேசனிடம் பத்மாவதி கூறியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த கள்ளக்காதலன் குமரேசன் பத்மாவதியின் 3ஆம் வகுப்பு படித்து வந்த மகன் ஆதிகேசவன் கடத்தி கொலை செய்து பவானி காற்றில் வீசிவிட்டு சென்றார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கள்ளக்காதலன் குமரேசன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் பத்மாவதியை உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சரமாரியாக அடித்து உதைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே வெள்ள நிவாரணத் தொகை வழங்கக் கோரி 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் அருகே உள்ள சூனாம்பேடு, இல்லீடு உள்ளிட்ட கிராமங்களில் சில மாதங்களுக்கு முன் பெய்த கடும் மழையால் பாதிக்கப்பட்ட 800 குடும்பங்களுக்கு அரசு 5000 ரூபாய் நிவாரணமாக அறிவித்தது. ஆனால் 400 குடும்பங்களுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்கப்பட்டதாக கூறி கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நிவாரணத் தொகை கிடைக்கும் என உறுதியளித்ததை அடுத்து அப்போது போராட்டம் கைவிடப்பட்டது. இதனிடையே இதுநாள் வரை நிவாரணத் தொகை வழங்கப்படாததால் கிராம மக்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுப்போம், சிறப்பு நிதியா 5000 கொடுப்போம்னாங்க. அது இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் 800 பேர் இந்த கிராமத்தில் வசிக்கிறோம், ரேஷன் கார்டு வச்சிருக்கிறோம். அந்தப்படி 400 பேருக்கு வந்திருக்கு, இன்னும் 482 பேருக்கு வராமல் இருக்கு. எல்லாருடைய கணக்கு வழக்கு அந்த லிஸ்ட் யாருக்கு வரலன்ற லிஸ்ட் எடுத்து அனுப்பணும். அதுக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. இல்லாத பட்சத்தில் தான் இன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரதமாக உட்காந்துருக்கோம். மேற்கண்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறதுன்னு நாங்கள் கிராமத்தை கூட்டி பேசி மறுபடியும் கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். கிருஷ்ணகிரி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட 3 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து பணம், பரிசுப் பொருட்கள், மது பாட்டில்கள், ஆயுதங்கள் கடத்தப்படுவதை தடுக்கின்ற வகையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தளி அருகே பைரமங்கலம் கூட்ரோடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் வந்த காரை மடக்கி சோதனையிட்டதில் உரிய ஆவணம் இன்றி 3 லட்சம் ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை அருகே பாலித்தீன் பை ஆலையில் இருந்து வரும் கழிவு நீரால் குழந்தைகளுக்கு தொற்றுநோய் ஏற்படுவதாக கிராம மக்கள் புகார் கூறியுள்ளனர். திரும்புவனம் அருகே உள்ள புலியூரில் தனியார் பாலித்தீன் பை தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதனிடையே ஆலையில் இருந்து வெளிவரும் கழிவுநீர் கண்மாயில் கலப்பதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதே நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துவதால் குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை போன்ற கொடிய நோய்கள் ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் 50 ரூபாய் கொடுத்து குடிநீர் வாங்குவதாகவும் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் இதுகுறித்து ஆட்சியரிடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். கண்மாயில் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி திவாரி பிளாஸ்டிக்ஸ் கம்பெனி கட்டி 1 வருஷம் ஆச்சு. அவங்களுடைய கழிவு நீர் எல்லாம் எங்களுடைய கம்மா நீரோட கலந்து எங்களுடைய குடிநீர் கெட்டு போச்சு. விவசாயிகள் பாதிக்கப்படுது. தொற்று நோய்கள் நிறைய பரவி சிறு குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளை தீர்க்கணுன்றதுக்காக நாங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்த்து குடிநீர் விலைக்கு வாங்கி சாப்பிட்றோம். விவசாய குடும்பத்திலேருந்து அவங்களுடைய வருவாயில் ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி சாப்பிட்டா மீதம் என்ன செய்யுது. இப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் நிறையா பாதிக்கப்படுது. காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க ஒரு 10-15 நாள் நாங்கள் பொறுப்போம். அப்படி எடுக்கலைன்னா சாலை மறியல் பண்ணி தேர்தலையே பொறுக்க எடுக்கலாம்னு இருக்கோம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சூப்பர் 10 சுற்றின் முதல் ஆட்டத்தில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று துவங்கும் சூப்பர் 10 சுற்றின் முதல் ஆட்டத்தில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்கள் நேற்று முன்தினம் முடிவடைந்தன. இதன் முடிவில் ஆப்கானிஸ்தான், வங்கதேச அணிகள் முதன்மை சுற்றான சூப்பர் 10 சுற்றுக்கு தகுதி பெற்றன. சூப்பர் 10 சுற்றில் விளையாடும் 10 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன.
குரூப் 1 பிரிவில் இலங்கை, மேற்கு இந்திய தீவுகள், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகளும், குரூப் 2 பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வங்கதேசம் அணிகளும் இடம்பெற்றன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் முடிவில் புள்ளிகள் அடிப்படையில் 2 பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும். இதனிடையே இன்று தொடங்கும் சூப்பர் 10 சுற்றின் முதல் ஆட்டத்தில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. நாக்பூரில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இந்திய அணி ஆசிய கோப்பையை கைப்பற்றியுள்ளதால் உலக கோப்பையை கைப்பற்றும் உற்சாகத்தில் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.